ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நீரடை செய்யலாம் வாங்க. அதுக்கு நம்ம தோசைக்கு அரைச்சி வச்சுருப்போம்ல, அதை அரைச்ச உடனே எடுத்துடணும். மாவு புளிக்கக்கூடாது. கொஞ்சம் கூட 2 கரண்டி நான் எடுத்திருக்கேன். அதை கெட்டியான பதத்துக்கு, நம்ம கொழுக்கட்டை பதத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சோண்டு 2 ஸ்பூனு பச்சரிசி மாவோ புழுங்கரிசி மாவோ போட்டுக்கிடுங்க. போட்டுக்கிட்டு அதை நல்லா பிசைஞ்சிக்கிட்டு நம்ம உளுந்த வடை மாதிரி ரவுண்டாக தட்டிக்கிட்டு நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு அந்த சுற்றி தேங்காய் பூவை நல்லா அமுக்கி அமுக்கி வச்சிடணும். அந்த மாவில் ஒட்டது மாதிரி நல்லா சுற்றி மாவு இது வச்சுட்டு பாருங்கள். அப்படியே இட்லி தட்டில் வச்சிடணும். வச்சு ஆவியில் வச்சு அவிக்க வேண்டியதுதான். 5 நிமிஷத்தில் அவிஞ்சிரும். இந்த அவிஞ்சாச்சு எடுத்துருவோம். எடுத்துட்டு இதுக்கு சட்னி சாம்பார் எதுவும் நல்லா இருக்காது. ஒன்லி சீனி அதாவது நாட்டு சர்க்கரையை தூவி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வித்தியாசமாகவும் இருக்கும். பாருங்கள், சட்டி மாதிரி அழகாக குட்டி குட்டியாக இருக்குது. பார்த்தீங்களா? செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.